ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பிளேரைட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பிளேரைட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ரெண்டு ப்ரீ ரெக்வஸ்ட் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு ப்ரீ ரெக்வஸ்ட் வந்து நோட்.js, செகண்ட் ப்ரீ ரெக்வஸ்ட் வந்து IDE. நோட்.js நம்ம சிஸ்டத்தில் ஏற்கனவே அஃபிஷியல் வெப்சைட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதுதான் நோட்.jsோட அஃபிஷியல் வெப்சைட். நம்ம ஆல்ரெடி இந்த வெப்சைட்லேருந்து நோட்.js டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நோட்.js வந்து சரியாக இன்ஸ்டால் ஆகிடுச்சா, நம்ம எந்த வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படி பார்க்குறதுக்கு நம்ம node-v ஆர் node-version சொல்லிட்டு கமெண்ட் ப்ராம்ப்டில் டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா நோட்.js சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் ஆகியிருந்தா உங்கள் சிஸ்டத்தில் நோட்.jsோட வெர்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி இப்போ வெர்ஷனை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு node-v பாருங்க, என்னுடைய சிஸ்டத்தில் 24.11.0 வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அந்த வெர்ஷன் வந்து காமிக்குது. நோட்.jsோட வெர்ஷனை செக் பண்ணுறதுக்கு node-v கொடுக்கலாம். அப்படி இல்லைனா node-version சொல்லி கொடுக்கலாம். கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ண உடனே அதோட வெர்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். நோட்.js இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா டிஃபால்ட்டாக என்பிஎம்மும் இன்ஸ்டால் ஆகிடும். செப்பரேட்டாக என்பிஎம் வந்து இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. ஸோ என்பிஎம்னா என்னென்னா நோட் பேக்கேஜ் மேனேஜர். இந்த என்பிஎம் யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கமெண்ட் ப்ராம்ப்டில் என்பிஎம் வெர்ஷனும் செக் பண்ணிக்கலாம். npm-v npm ஸ்பேஸ் -v ப்ரெஸ் என்டர். இந்த கமெண்ட்டு npm வெர்ஷன் வந்து டிஸ்பிளே பண்ணும். npm வந்து node.js டூல்லே இருக்குது. ஸோ நீங்கள் node.js டூல் இன்ஸ்டால் பண்ணால் போதும், npm இன்ஸ்டால் ஆகிடும். செப்பரேட்டாக வந்து npm வந்து இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. செகண்ட் ப்ரீ ரெக்வஸ்ட் வந்து IDE. IDE எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம கோடு எழுதுறதுக்கு யூஸ் ஆகுது. நம்ம பிளேரைட் கோடு எழுதுறதுக்கு எந்த IDE யூஸ் பண்ண போகிறோம்னா VS கோடை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி என்னுடைய சிஸ்டத்தில் நான் VS கோடை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ பிளேரைட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ப்ரீ ரெக்வஸ்ட்டும் நம்ம பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம அடுத்தது பிளேரைட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம பிளேரைட்டை நம்ம 2 வேஸில் இன்ஸ்டால் பண்ணலாம். ஃபஸ்ட் மெத்தட், நம்ம பிளேரைட்டை கமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். செகண்ட் மெத்தட் வந்து நம்ம VS கோடுக்கான பிளேரைட் எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு மெத்தடையும் யூஸ் பண்ணி எப்படி பிளேரைட் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிளேரைட் கமெண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோடு ஓப்பன் பண்ணிக்கிறேன். விஷுவல் ஸ்டுடியோவில் நம்ம ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கணும். ஃபைலில் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் எந்த லொக்கேஷனில் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுமோ அந்த லொக்கேஷனில் போயிட்டு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபோல்டர் நேம் வந்து ஆட்டோமேஷன் சொல்லி க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபோல்டர் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ VS கோடில் அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபோல்டர் தான் நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டராக கன்சிடர் பண்ண போகிறோம். இப்போ அடுத்தது இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே நம்ம பிளேரைட்டை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ பிளேரைட் கமெண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம VS கோடில் டெர்மினலை ஓப்பன் பண்ண போகிறோம். டெர்மினலில் ஓப்பன் பண்ணுறதுக்கு டெர்மினல் மெனுவில் போயிட்டு நியூ டெர்மினல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே வந்து டெர்மினல் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பிளேரைட் இன்ஸ்டாலேஷன் கமெண்ட்டை ரன் பண்ண போகிறேன். விஷுவல் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டோம். அடுத்தது பிளேரைட்டை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த கமெண்ட்டை ரன் பண்ண போகிறோம். என்ன கமெண்ட்? npm ஸ்பேஸ் init ஸ்பேஸ் playwright @latest. விஷுவல் ஸ்டுடியோ கோடில் போயிட்டு இந்த டெர்மினலில் நான் அந்த கமெண்ட்டை என்டர் பண்ண போகிறேன். npm init playwright @latest. இந்த கமெண்ட்டை நான் டெர்மினலில் டைப் பண்ணிட்டேன். என்டர் ப்ரெஸ் பண்ண போகிறேன். என்டரை ப்ரெஸ் பண்ண உடனே பிளேரைட்டுக்கான இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பிளேரைட் இன்ஸ்டால் பண்ணும்போது சில கான்ஃபிகரேஷன் கொஷின் வந்து கேட்கும். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, do you want to use TypeScript or JavaScript? பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா TypeScript வந்து செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் பிளேரைட் வித் TypeScript யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இதில் எந்த ஒரு சேஞ்ச் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக என்ட்ரு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் பிளேரைட் வித் JavaScript யூஸ் பண்ண போகிறேன்னா நீங்கள் ஏரோ டவுன் ப்ரெஸ் பண்ணி JavaScript செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்டர் பண்ணி நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். நம்ம பிளேரைட் வித் TypeScript யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நான் TypeScript செலக்ட் பண்ணிக்கிட்டேன். என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின், வேர் டு புட் யுவர் end-to-end testers?
பை டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா, இங்க டெஸ்டர்ஸ் ஃபோல்டர் இருக்கு. இந்த டெஸ்டர்ஸ் ஃபோல்டர் எதுக்குன்னா, நம்ம ப்ராஜெக்ட்குள்ள எழுதுற எல்லா ஸ்கிரிப்டிங்கும் எதுக்குள்ள ஸ்டோர் பண்ண போறோம்னா, டெஸ்டர்ஸ் ஃபோல்டருக்குள்ள ஸ்டோர் பண்ண போறோம். டெஸ்டர்ஸ் ஃபோல்டருக்கு பதிலா நம்ம வேற ஃபோல்டர் நேம் கூட இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே ஃபோல்டர் நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னா, இங்க எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. டைரக்ட்டா என்டர் பிரஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, R2 GitHub ஆக்ஷன் ஒர்க் ஃப்ளோ. இங்க எஸ் ஆர் நோ கேக்குது. எஸ்னா ட்ரூ, நோனா ஃபால்ஸ். நம்ம இப்ப GitHub ஆக்ஷன்ல இருந்து பிளேரைட் ஸ்கிரிப்ட ரன் பண்ண போறோம்னா, ஜஸ்ட் ட்ரூ குடுத்து ப்ரொசீட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் ட்ரூ குடுத்து ப்ரொசீட் பண்ணீங்கன்னா, GitHub ஆக்ஷன் ஒர்க் ஃப்ளோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து ப்ராஜெக்ட்குள்ள வந்து ஜெனரேட் ஆகும். அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல GitHubஓட கான்ஃபிகரேஷன்ஸ மென்ஷன் பண்ணியிருப்போம். GitHub ப்ராஜெக்ட்டுக்கான கான்ஃபிகரேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை யூஸ் பண்ணி நம்ம GitHubல கனெக்ட் பண்ணி, அங்க GitHubல நம்ம ரன் பண்ணிக்கலாம். இப்ப எனக்கு தேவையில்லன்னா, நீங்க வந்து ஃபால்ஸ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, GitHub ஆக்ஷன் ஒர்க் ஃப்ளோ வந்து நான் ஃபால்ஸ செலக்ட் பண்ணிட்டேன். GitHub உடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து ஜெனரேட் ஆகாது. இமிடியேட்டா அடுத்த கொஸ்டின். இதுதான் கடைசி கொஸ்டின். ஸோ இன்ஸ்டால் பிளேரைட் ப்ரௌசர்ஸ். இங்க டிஃபால்ட்டா ட்ரூ இருக்கு. பிளேரைட் நம்ம ரன் பண்றதுக்கு தேவையான குரோமியம், ஃபயர்ஃபாக்ஸ், வெப்கிட் ப்ரௌசர் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ ஒருவேளை நீங்க ஃபால்ஸ் குடுத்தீங்கன்னா, அந்த பிளேரைட் ரன் பண்றதுக்கான ப்ரௌசர் வந்து இன்ஸ்டால் ஆகாது. பிளேரைட் இன்ஸ்டால் பண்றதுக்கான ப்ரௌசர் கமாண்ட்ட நீங்க செப்பரேட்டா கூட நம்ம ரன் பண்ணிக்கலாம். பிளேரைட்ட இன்ஸ்டால் பண்ணிட்டு, ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ரன் பண்றதுக்கு முன்னாடி இந்த பிளேரைட் ப்ரௌசர்ஸ் வந்து நம்ம செப்பரேட்டா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் இங்க ட்ரூ குடுத்து என்டர் பிரஸ் பண்ண போறேன். பிளேரைட்டுக்கான தேவையான ப்ரௌசர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆயிடும். இப்போ நம்ம பிளேரைட் கமாண்ட்ட யூஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா நம்ம பிளேரைட்ட வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். பிளேரைட் நம்ம இன்ஸ்டால் பண்ண உடனே பிளேரைட்டுக்கான லைப்ரரிஸ் ஃபைல்ஸ் வந்து லோட் ஆயிடும். டெஸ்டர்ஸ் ஃபோல்டர்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. பேக்கேஜோட கான்ஃபிகரேஷன்ஸ் ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. பிளேரைட்டோட கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எல்லாம் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பிளேரைட் கமாண்ட்டை யூஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லா பிளேரைட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது VS கோட் எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி இப்போ நம்ம பிளேரைட்டை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இந்த ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்ல நம்ம பிளேரைட் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ செப்பரேட்டா நான் ஒரு நியூ ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைல்ல போயிட்டு ஓப்பன் ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க செப்பரேட்டா நான் ஒரு நியூ ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். பிளேரைட் டெஸ்டிங். ஸோ இப்போ நியூ ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண ஃபோல்டர் வந்து VS கோட்ல வந்து லோட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் VS கோட் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி பிளேரைட் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு VS கோட்ல இருக்கிற எக்ஸ்டென்ஷன் செக்ஷனுக்கு போயிட்டு அதுக்கு இந்த லெஃப்ட் சைடில் 5th ஐக்கான் வந்து எக்ஸ்டென்ஷன் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த சர்ச் டெக்ஸ்ட் பாக்ஸில் பிளேரைட்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. பிளேரைட் டெஸ்ட் ஃபார் VS கோடுன்னு சொல்லி எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து VS கோடில் ஆட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இந்த பிளேரைட் டெஸ்ட் ஃபார் VS கோட் எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ண பிறகு வியூ மெனுவில் போயிட்டு கமெண்ட் பேலட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பிளேரைட்னு டைப் பண்ணுங்க. இங்கே டெஸ்ட் இன்ஸ்டால் பிளேரைட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இப்போ அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ப்ரௌசர்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ குரோமியம், ஃபயர்ஃபாக்ஸ், வெப்கிட் நம்மளுக்கு இந்த 3 ப்ரௌசர்ஸும் தேவைப்படும். பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் யூஸ் ஜாவாஸ்கிரிப்டில் இந்த செக் பாக்ஸ் பை டிஃபால்ட்டாக வந்து அன்செலக்ட் ஆகிருக்கும். ஸோ அன்செலக்ட் ஆச்சுன்னா பை டிஃபால்ட்டாக வந்து பிளேரைட் வித் டைப் ஸ்கிரிப்ட் இன்ஸ்டால் ஆகும். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா பிளேரைட் வித் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணும். இப்போ நம்ம பிளேரைட் வித் டைப் ஸ்கிரிப்ட் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதனால் இந்த செக் பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் வந்து GitHubல ரன் பண்ணுறதுக்கான கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகும். இப்போ ஓகேவை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டெர்மினலில் பார்த்தீங்கன்னா பிளேரைட் இன்ஸ்டால் ஆகும்.
Playwright வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ ப்ராஜெக்ட் செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் ஃபைலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா GitHubக்கான கான்ஃபிகரேஷன்ஸ் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. Playwrightோட லைப்ரரிஸ் லோட் ஆயிடுச்சு. எழுதுறதுக்கு டெஸ்டர்ஸ் ஃபோல்டர்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. Playwrightோட பேக்கேஜஸ் அண்ட் Playwrightோட கான்ஃபிகரேஷன்ஸ் ஃபைல்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ Playwrightை நம்ம எப்படி 2 வேல இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ என்னென்ன வேலை பார்த்தோம்? ஃபஸ்ட்டு நம்ம Playwrightை இன்ஸ்டால் பண்ணோம். எப்படி இன்ஸ்டால் பண்ணோம்னா Playwright கமாண்டை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம். எப்படி இன்ஸ்டால் பண்ணோம்? இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டரை கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த கமெண்ட்டை ரன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம Playwrightோட வெர்ஷன்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் மெத்தடை பார்த்தீங்கன்னா நம்ம Playwright எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி நம்ம Playwright இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ நம்ம இந்த ஸ்டெப்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் Playwright செக்ஷனில் போயிட்டு Playwrightோட எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். Playwrightோட செக்ஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம வியூ மெனுவில் போயிட்டு கமெண்ட் பேலட்டை செலக்ட் பண்ணி Playwright டைப் பண்ணி நம்ம இன்ஸ்டால் Playwright கொடுத்து தென் அதுக்கப்புறம் ரெக்வயர்டு ப்ரௌசர்ஸை செலக்ட் பண்ணி ஓகே பண்ணோம். ஸோ Playwright வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. Playwright இன்ஸ்டால் ஆன உடனே நமக்கு Playwrightக்கான ஃபோல்டர் ஸ்ட்ரெச்சஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. Playwrightோட வெர்ஷன் இப்போ நான் செக் பண்ணோம்னா npx Playwright -version. ஸோ இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம Playwrightோட வெர்ஷன் வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம கொஞ்சம் இந்த டீட்டெயிலாக Playwright ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். Playwright இன்ஸ்டால் பண்ண உடனே நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ள சில ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். ஸோ இதில் ஒவ்வொரு ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸும் தனித்தனி பர்பஸ் இருக்குது. இந்த டெஸ்டர்ஸ் ஃபோல்டர்ஸ்குள்ளே தான் நம்ம ஸ்கிரிப்டிங் எழுத போகிறோம். பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா example.spec.tsன்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் ஸ்கிரிப்ட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்கிரிப்டிங் வந்து பிகினர்ஸ் வந்து ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா playwright.config.ts ஃபைல். இந்த playwright.config.ts ஃபைல் வந்து ஒரு முக்கியமான கான்ஃபிகரேஷன் ஃபைல். இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா ப்ரௌசருக்கான கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கும், டெஸ்ட் டைரக்ட் இருக்கும், டைம் அவுட், ரெட்ரைஸ், ஒர்க்கர்ஸ், ரிப்போர்ட்டர்ஸ், இந்த செட்டிங்லாம் இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் இருக்கும். நம்ம ஃபர்தர் செக்ஷனில் வந்து டீட்டெயிலாக இதை பற்றி பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா package.json. இந்த ஃபைலில் தான் நம்ம ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ், ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் எல்லாம் கான்ஃபிகர் பண்ணியிருப்போம். நம்ம Playwright இன்ஸ்டால் பண்ணோடனே 2 டிபெண்டன்சி இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டிபெண்டன்சி பார்த்தீங்கன்னா Playwright டிபெண்டன்சி இன்ஸ்டால் ஆயிருக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா TypeScriptோட டிபெண்டன்சி ஃபைல் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு. இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டிபெண்டன்சி இன்ஸ்டால் ஆயிருக்கோ அதோட எக்ஸாக்ட் வெர்ஷன் இருக்கும். அந்த டிபெண்டன்சியோட டீட்டெயில்ஸை வந்து இதில் மெயின்டைன் பண்ணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா node-models. இந்த node-modelsக்குள்ளே தான் Playwrightக்கான பேக்கேஜஸ், லைப்ரரிஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். இந்த Playwrightோட பேக்கேஜ், லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்கிரிப்டிங் எழுதுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா .getignore. இப்போ GitHubல ஒரு சில ஃபைல்ஸ் வந்து நீங்கள் புஷ் பண்ண வேணாம்னா அந்த ஃபைலை இங்கே மென்ஷன் பண்ணால் அந்த GitHubல இந்த ஃபைல்ஸ்லாம் GitHubல வந்து ஸ்டோர் ஆகாது. நெக்ஸ்ட் .github பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கும். அந்த ஒர்க் ஃப்ளோ ஃபோல்டருக்குள்ளே தான் playwright.yaml ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இந்த playwright.yaml ஃபைலில் பார்த்தீங்கன்னா நம்ம GitHubோட இன்ஃபர்மேஷன்ஸ், Playwright வந்து GitHubல ரன் பண்ணுறதுக்கான கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே எல்லாத்தையும் சுருக்கமாக சொல்லணும்னா டெஸ்டர்ஸ் ஃபோல்டர்ஸ்குள்ளே தான் ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம். playwright.config.ts வந்து Playwright-ஓட கான்ஃபிகரேஷன் ஃபைல், package.json ஃபைல், ப்ராஜெக்ட் அண்ட் டிபெண்டன்சியோட டீட்டெயில் இருக்கும், package-log.json, நம்ம என்னென்ன டிபெண்டன்சி இன்ஸ்டால் பண்ணோமோ அதோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். நோட் மாடல்ஸில் பேக்கேஜஸ் அண்ட் லைப்ரரிஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ .githubல playwright.yaml ஃபைலில் GitHubக்கான கான்ஃபிகரேஷன்ஸ் ஃபைல் இருக்கும். இதுதான் Playwright ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரில் இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ்.